பேர் எங்களுக்கு பதில் சொல்லணும். புத்தாண்டு வருதுங்க, தூய்மை பணி எங்களுக்கு புத்தாண்டு. நாங்க சாவணுமாங்க, நாங்க செத்தாதான் ஒரு பதில் சொல்லுவாரா? நாங்க 5 மாசமா நிக்கிறோங்க, எங்க போராட்டத்துக்கு பதிலே இல்லைங்க. 5 மாசமா நிக்கிறோம். நாங்க எவ்வளவு போராட்டோம், எங்கேயோ நாங்க மனு கொடுத்துக்கிறோம். கடைசிதான் அவங்க அப்பாண்ட வந்துக்கிறோம். அவர் வந்து எங்களுக்கு பதில் சொல்லுவாருன்னு அவங்களுக்கு புள்ளகிட்ட சொல்லுவாரு. நாங்க வந்துக்கிறோம் ஐயா, அவர் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். புத்தாண்டு வருது, எங்களுக்கு புத்தாண்டு இல்லையா? தூய்மை பணியாளருக்கு அறநிலைத்துறையில நிரந்தர பணி பண்றாங்க, செவிலியர்கள் நிரந்தர பணி பண்றாங்க. நாங்க தூய்மை பணியாளர் யாருங்க? நாங்க தீண்டாமையா பாக்குறாங்களா எங்களை? நாங்க யாரு? தலித் சமுதாய மக்கள் சொல்லிட்டு எங்களுக்கு ஜாதி வறுமை பாக்குறாங்களா? ஒண்ணுமே தெரியலையே. நாங்க 5 மாசமா போராடுறோமே, எங்க போராட்டத்துக்கு முடிவே இல்லையே. சமத்துவம்ன்றாங்க, என்னங்க சமத்துவம்? நாங்க சமத்துவம் இந்த மாதிரி பெண்களை போராட சமத்துவமா? இவங்க தான் திராவிட மாடலாங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்காது. இந்த மாதிரி இது 5 மாசமா வேலை இல்லாத எவ்வளோ தவிக்கிற தெரியுமா? இந்த முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு இந்த வேலையை கொடுக்க கூடாதா? எவ்வளோ குடும்பம் பாரு எப்படி வந்து மயக்கச்சி விழுந்து சாவ பொழுக்க ஆயிட்டாங்க. இது மாதிரி 5 மாசமா வேலை இல்லாத எல்லாம் தவிச்சு சாவணுமா? 3 உயிர் போயிடுச்சு. இது வரலாம் வாடகை 5 மாசம் வாடகை கடை ஒருத்தர் தூக்கு மாட்டிலே இறந்துட்டாரு. இது மாதிரி எல்லா உயிரும் போகணுமா? முதலமைச்சருக்கு தெரியாதா? தூய்மை பணியாளர் நாங்க பர்மிட் பண்ணவேன்னு சொன்னாரு. எங்களுக்கு பர்மிட் கூட வேணாம். எங்களுக்கு நாங்க செய்த வேலையை எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு போதாதா? இந்த மாதிரி பண்ணி நிக்கிறாரு. முதலமைச்சர் கிட்ட எடுத்து சொல்லுங்க. அங்கங்க போராட்டம் பண்ணோடனே எங்களை தூக்கி பஸ்ல போட்டுறாங்க. இதான் அவங்க பண்ற வேலை. எங்களை நிறுத்தி என்ன உங்களோட கோரிக்கை கூட எங்களை கேட்கறது கிடையாது. வந்த உடனே எங்களை அப்படியே பஸ்ல ஏற்றுறது. இதேதான் நடந்திருக்கு. எங்க வேலை எங்களுக்கு எப்பதான் தருவாரு? கலைஞர் ஐயா வந்து முறையிட்டாவது ஒரு வேலை தருவாரா? அப்படியாவது நாங்க வந்து இங்க முறையிடுறோம், கலைஞர் ஐயா கிட்ட வந்து முறையிடுறோம். அதனாலாச்சும் முதலமைச்சர் ஐயா கண்ணு திறந்து எங்களுக்கு வேலை கொடுப்பாரா அப்படின்னுட்டு. பசங்க ஃபீஸ் கட்ட முடியாத பசங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க. என்ன பண்றதே தெரியல. வாடகை கட்ட முடியல. எங்க வீட்டுக்காரங்க சாமான் எடுத்து வெளியே வைக்கிறேன்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு வீட்டுக்காரர் இல்ல, யாருமே இல்ல. நான் என்ன பண்றது சொல்லு பாப்போம். வேலை போச்சு போல. வேலை இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்குது. டிவில போடுங்க, டிவிலே போட மாட்டேன்றீங்க. பாதி போடுறீங்க, பாதி போட மாட்டீங்க. 5 மாசமா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பசங்க எல்லாம் படிக்க முடியாத வீட்டுல இருக்காங்க எல்லாருமே. என்ன பண்றதுன்னு தெரியல. பேசுறேன் போங்கன்றாங்க போலீஸ்காரங்க. ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க ஒண்ணு தேர் வேணாம் இல்லன்றாங்க. அங்க போன உடனே சாயங்காலம் ஆனா வீட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க. 2வது வந்து அது பண்றாங்க. ஒண்ணு சுட்டு தள்ளுங்க, ஒண்ணு வேலை கொடுங்க. இந்த முதலமைச்சர் காது கேட்கலன்றாங்க, தெரியலன்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க முதலமைச்சர் காதுக்கு போல தெரியலன்றாங்க. எங்க ஆளுக்கு நாங்க முறையிடல. நீங்க யாருக்கிட்ட வேணாலும் போங்க, நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லுவாரு அவரு. அவங்க அப்பா கிட்டே நாங்க கேட்டோம். அவர் முடிவு அவர் தான் சொல்லணும் எங்களுக்கு. ஏற்கனவே எத்தனை 3 உயிர் போச்சு. இன்னும் எங்க உயிர் போனா கூட எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க வேலை இல்லாத இருக்கிறத ஒண்ணுதான், இல்லாததா ஒண்ணுதான். வேலை இருக்கிறதா ஒண்ணுதான், இல்லாததா ஒண்ணுதான். எங்களை சாவச்சிட சொல்லுங்க தயவு செய்து. நாங்க இருக்கிறதே வேஸ்ட். இந்த மாதிரி பண்ணி அனுப்புறாங்களே, எங்கதான் நாங்க போட மாட்டது சொல்லுங்க? ரோட்லயே பண்ண முடியல, இங்கே பண்ண முடியல, நாங்க எங்க போட மாட்டது? ஒரு மனச்சாட்சியில எங்களால பேசக்கூடாதா? பேசி எங்க வேலையை கொடுக்க கூடாதா? கொஞ்சம் எங்க வேலையை கொடுக்க சொல்லுங்க தயவு செய்து. முதல்ல நீங்க குடும்பத்துல என்ன இருக்குது? ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க. ஏங்க கொடுக்க மாட்டேன்றீங்க? உங்களுக்கு புண்ணியமா போவோம். எங்க வேலையை குத்துருங்க. எங்க வேலையை கொடுங்க. யாராருக்கிட்டயா மனு குத்தோம், ஒன்னே நடக்கல. இப்ப கலைஞர் ஐயா கிட்ட வந்தோம், மனு குத்தோம். அதனால யாருக்க வருதான்னு பாக்கலாம். எங்க மேல அவங்க அப்பா கிட்ட நாங்க முறையிட வந்தோம். அதனால யாருக்க வருதான்னு பாக்கலாம். அந்த ஐயாக்கு, முதல்வர் ஐயாக்கு. சன் பிக்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. சிவகார்த்திகேயன் படம், அதை பார்க்க சொல்லுங்க.
திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave,